மதன் பாபு அவருடைய வீட்டுக்கு யாருமே போகவே இல்லையா? நடிகர்கள் இப்படியெல்லாம் செய்தது சமூக வலைதளங்கள்ல நிறையவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ரகுமான் அவர்கள்ல இருந்து பிரபலங்கள் வரைக்கும் மதன் பாபு அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். மதன் பாபு அவரு நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவுல முன்னணி நடிகர்கள் கூட நிறைய படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை தொடர்கள்ல நிறையவே இவரை பார்க்க முடிஞ்சது. சில காலமா அவருக்கு புற்றுநோய் இருந்துச்சு. உடல்நல குறைவால சென்னை அடையாறுல இருக்க தன்னோட இல்லத்துல காலமாயிருக்காரு. இவரோட மறைவு திரை ரசிகர்கள் நிறையவே அதிர்ச்சியா தான் பார்த்தாங்க. மதன் பாபு அவருடைய மறைவு திரை ரசிகர்கள் கிட்ட பெரிய அதிர்ச்சியை தான் கிளப்புச்சு. பல பேரும் சிரிக்க போவது யாரு நிகழ்ச்சி வழியா தான் இவரை இன்னுமே விரும்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த காணொளிகளை எல்லாம் அதிகமா ஷேர் பண்ணி இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதன் பாபு அவருடைய உடலுக்கான அவரோட நடிச்ச பெரிய நடிகர்கள் திரைப்பிரபலங்கள் யாருமே வரல. சில பேர் ஆதங்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் மறைஞ்சதை விட அஞ்சலி செலுத்த வராத கூட்டத்தால வீடே வெறிச்சோடு இருக்கிறத பார்க்க முடியுது. இறுதியா நடிகர் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவரு கொம்பு சிவ படத்துல மதன் பாபு அவர் கூட நடிச்சாரு. மறைவு செய்தியை கேட்டதும் அவர் தான் நேர்ல அஞ்சலி செலுத்தி இருக்காரு. இன்னும் நிறைய பிரபலங்கள் மதன் பாபு அவருக்கு பத்தின நிறைய மறக்க முடியாத அனுபவங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ரகுமான் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும், நல்ல மனிதர் அவரு, நான் என்னோட நண்பரை இழந்திருக்கேன், எனக்கு அவரோட நிறைய அனுபவம் இருக்கு, தெனாலி ரீ ரெக்கார்டிங்ல தான் எனக்கு அவரை தெரியும், அவர் இசை கலைஞர்னு எனக்கு அப்பதான் தெரியும். ரகுமான் அவருடைய படத்தை பார்த்துட்டு இந்த கேரக்டர் இவருக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொன்னாரு. எதுக்கு என்னன்னு கேட்டப்ப இவர் என்னோட குருக்கள்ல ஒருத்தர் அப்படின்னாரு. இவர்கிட்ட யார் ரகுமான் அவரே பணியாற்றி இருக்காராம். இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு ஏஆர் ரகுமான் அவர் சொல்லியிருக்காராம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, டி ராஜேந்தர் அவரும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அதாவது மதன் பாபு அவரு ரொம்ப நல்ல மனிதர், இப்படிப்பட்ட ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்ற செய்தி ரொம்பவே வேதனையை கொடுக்குது. எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்க வைத்த அவரை நோய் தாக்கியது ஏன் தான் தெரியல. மரணம் அவரை துரிதமா தூண்டில் போட்டு தூக்கிருச்சு. இதை தாங்கிக்கவே முடியல, தூக்கம் கூட வரல. அவரை இழந்து வாடக்கூடிய கலை உலகத்தினருக்கு, ரசிக பெருமக்களுக்கு, அவரோட இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்ப நிறைய பேர் மதன் பாபு அவருடைய ஞாபகங்களை ஷேர் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பதிவிட்டு அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதன் பாபு அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த பேட்டிகள்ல பேசும்போது கூட நான் இனி அவ்வளவுதான், இனி ரொம்ப நாள் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காராம். அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட ஒரு சிலது வைரல் ஆயிட்டு இருக்கு. இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் ஒரு சில நாளாவே எந்த படம் எதுலையுமே அவர் பார்க்க முடியாம இருந்திருக்கு. சிகிச்சையிலேயே இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் காலமாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியாயிருந்துச்சுங்க. நம்ம சார்பாவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.